உங்களை சுற்றி இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நீங்கள் ரொம்ப நேசித்த உங்கள் சகோதரர்கள், தாய் தகப்பன், ஃப்ரெண்ட்ஸு, யாராக வேணா இருக்கலாம், இவங்கெல்லாம் என்னை ஒதுக்குறாங்களே, என்னை வெறுக்கிறாங்க, என்னை பகைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி அழுது கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக கொஞ்சம் கூட நீங்கள் கவலைப்பட வேணாம். ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாரு? மத்தேயு 5:11 என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உங்களுக்கு முன் இருந்த தீர்க்கதரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. அவர் உங்களை நேசிக்கிறபடினாலதான் இந்த உலகம் உங்களை பகைக்கிறது. அதை பத்தி நீ கவலைப்படாத, சந்தோஷப்படு. ஏன்னா பரலோகத்துல பலன் ரொம்ப மிகுதியா இருக்குது. நீங்க பாக்கியவான்களா இருப்பீங்க. பரலோகத்துல மட்டும் இல்லை, இந்த பூலோகத்திலையும் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மளோடு கூட இருக்கிறத தவிர நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் எதனா இருக்க முடியுமா? அவரே நம்ம கூட இருக்கும்போது எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கூடவே இருக்கிறது போல. அதனால மற்றவர்கள் நம்ம பகைக்கிறத குறித்தோ மற்றவர்கள் நம்ம வெறுக்கிறத குறித்தோ நம்ம கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மனுஷங்கள். கர்த்தர் நினைச்சா அவங்களை எல்லாம் உங்கள் பட்சமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பாக்கியவான்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார்.